வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம், John's Gospel chapter 1. I am going to read from verse 43 to 51. 43ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் வரைக்கும் அந்த பகுதியை நான் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நான் வாசிக்கப் போகிறேன். முதலாவதாக நான் அதை தமிழிலே வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் 51ஆம் வசனம் வரைக்கும். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாய்தா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தில் கீழிருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயோ விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷ குமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Let me read that in English. John's Gospel chapter 1 from verse 43. The day following, Jesus would go forth into Galilee, and findeth Philip, and saith unto him, Follow me. Now Philip was of Bethsaida, the city of Andrew and Peter. Philip findeth Nathanael, and said unto him, We have found of whom Moses in the law and the prophets did write, Jesus of Nazareth, the son of Joseph. And Nathanael said unto him, Can there any good thing come out of Nazareth? Philip saith unto him, Come and see. Jesus saw Nathanael coming to him, and saith of him, Behold, an Israelite indeed, in whom is no guile. Nathanael said unto him, Whence knowest thou me? Jesus answered and said unto him, Before that Philip called thee, when thou wast under the fig tree, I saw thee. Nathanael answered and said unto him, Rabbi, thou art the Son of God, thou art the King of Israel. Jesus answered and said unto him, Because I said unto thee, I saw thee under the fig tree, believest thou? Thou shalt see greater things than these. And he said unto him, Verily, verily, I say unto you, hereafter ye shall see heaven open, and the angels of God ascending and descending upon the Son of Man. Praise the Lord, praise the Lord. Let's say our Bible confession. Let's lift up our Bibles. நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். This is my, I am what it says I am. I have what it says I have. I can do what it says I can do. I'll be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen.
சிலர் யோசிக்கிறாங்க, என்ன புதுசாக இப்போ ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஒருவர் ஜெபிப்பதெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக செய்கிற ஒரு ஜெபம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 43 முதல் 51ஆம் வசனம் வரை இப்பொழுது நாம் வாசித்தோம். இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் சீஷர்களை குறித்து, அவர்கள் மத்தியில் இருக்கும் சம்பாஷணைகளை குறித்து வாசிக்கலாம். We are able to read the conversations that take place between the first disciples of Jesus. குறிப்பாக நாத்தான்வேல் என்ற ஒரு சீடனை குறித்து விளக்கமாக இந்த சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நத்தானியேல். நாத்தான்வேலிடம் இயேசு அவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை உங்கள் இருதயத்திலே வைத்து செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 50ஆம் வசனம் கடைசி சொற்றொடரை வாசிக்கிறேன். verse 50 லாஸ்ட். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். You shall see greater things than these. இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். கர்த்தர் இங்கே இன்னைக்கு காலையில் வந்திருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் பெரிய காரியங்களை பார்த்திருக்கிறீர்கள். யூ ஹாவ் சீன் கிரேட் பிளெஸ்ஸிங்ஸ். ஆனால் இன்றைக்கு அதை காட்டிலும் பெரிதான காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். சந்தோஷமா இல்லையா? ஆண்டவர் என்னை இன்னும் பெரிதான காரியங்களை என்னை காண செய்வார். ஐ வில் பி ஏபிள் டு see great things. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கண்கள், நம்முடைய மனக்கண்களை திறந்து அன்றாட வாழ்க்கையிலே, குடும்பத்தில், எதிர்காலத்தில் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலோடு கூட பேசின வார்த்தைகள், நாத்தான்வேல் இயேசுவை பார்த்து பேசின வார்த்தைகளை நாம் 43ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு தெரியும் 12 சீஷர்கள் இருந்தார்கள். 12 disciples. யாராவது ஒருவர் 12 சீஷர் பேரை சொல்ல முடியுமா? சரி, வீட்டுக்கு போய் படிங்க. 12 சீஷர்கள், இயேசுனுடைய 12 சீஷர்கள். இந்த 12 சீஷர்களிலே ஒரு சீஷன் தான் நாத்தான்வேல். இந்த 12 சீஷர்களையும் இயேசு அழைத்தார். இந்த 12 சீஷர்களுக்கும் வேத வசனங்களை போதித்தார். இந்த 12 சீஷர்களையும் நடத்தினார். இந்த 12 சீஷர்களோடு கூட அவருடைய பிரசன்னம் இருக்கும் என்பதை அவர் வாக்கு பண்ணினார். அந்த 3.5 ஆண்டுகள் இந்த சீஷர்களோடு இயேசு இருக்கும்போது ஜீசஸ் taught them and Jesus called them and Jesus led them and Jesus promised his presence with them and Jesus sent them to preach the gospel. இயேசு அவர்களோடு கூட இருந்தார். இயேசு அவர்களை அருமையாக நடத்தினார். இந்த பகுதியிலே பாருங்கள், இயேசு நாத்தான்வேலை கண்டார் என்று வாசிக்கிறோம். 48ஆம் வசனம், நீ அத்தி மரத்தில் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். I saw you while you were under the fig tree. அத்தி மரத்து கீழே நீ இருக்கும் பொழுதே நான் கண்டேன். எப்பொழுது கண்டார் என்று தெரியவில்லை. முன்பாகவே நாத்தான்வேலை இயேசு கண்டிருக்கிறார். நாத்தான்வேல் இயேசுவை பார்க்க வரும்போது சொல்லுகிறார், ஐ ஹவ் ஆல்ரெடி சீன் யூ. ஏற்கனவே உன்னை நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் அவன் மறுபடியும் கேட்கிறான், எப்பொழுது நீர் என்னை பார்த்தீர்? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நல்லா எனக்கு தெரியும். பிரச்சனை வரும்போது, ஆர்கியூமெண்ட் வரும்போது சொல்கிறோம், நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, உங்களுக்கு என்ன அவ்வளோதான் தெரியும்.
ஆனால் இன்னைக்கு உங்களை நன்றாக தெரிந்தவர் ஒருவர் இருக்கிறார், அது கர்த்தராகிய தேவன். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே உங்களை எனக்கு தெரியும். I know you even before you were born into this world. இந்த உலகத்திலே நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களை எனக்கு தெரியும். Jesus always sees beyond what we see. நம்ம பார்க்கிற தொலை தூரத்தை காட்டிலும் இயேசுவால் பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எதிர்காலத்தை எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்? 1 வருஷம் 2 வருஷம் பார்க்க முடியுமா? நான் இந்த வருஷத்தில் நான் இங்கே இருப்பேன். ஆனால் அதை காட்டிலும் தாண்டியும் இயேசுவால் பார்க்க முடியும். He can see beyond what we see. He can see before you see. நீங்கள் ஒரு ஆபத்து, ஒரு வெற்றியை பார்ப்பதற்கு முன்பதாகவே அவர் பார்க்க அவரால் முடியும். நான் சொல்கிறது விளங்குதுன்னு நினைக்கிறேன். நம்மை காட்டிலும் அதிகமாக அவரால் பார்க்க முடியும். நம்மை விட நமக்கு முன்பாக அவரால் காரியங்களை பார்க்க முடியும். நம்மை விட அவர் அதிகமாக பார்க்க முடியும். He can see more about us than what we could see. அதை தான் நத்தானியேலுடைய வாழ்க்கையிலே இயேசு காண்கிறார். சரி, முக்கியமான ஒரு காரியத்தை நான் குறிப்பாக வைத்து உங்களுக்கு இதை விளக்கி ஆசீர்வாதத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்கு இயேசு நத்தான்வேலை பார்த்தார்? Where did Jesus see Nathanael? Jesus saw Nathanael under a fig tree. அத்தி மரத்தின் கீழே நாத்தான்வேலை கர்த்தர் பார்த்தார். 2 வசனங்களிலே அது வருகிறது. 48ஆம் வசனத்தில், நீ அத்தி மரத்தில் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். 50ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார். எங்க இருக்கிறார்? அத்தி மரத்தின் கீழே. இன்றைக்கு அந்த அத்தி மரத்தின் கீழே இருக்கிற நாத்தான்வேலை குறித்து 3 விசேஷங்களை சொல்லி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். How was Nathanael able to see greater things? எப்படி நாத்தான்வேலால் இதைவிட பெரிய காரியங்களை பார்க்க முடிந்தது? அத்தி மரத்துக்கு கீழே ஒளிந்து கொண்டிருந்த நாத்தான்வேலை எப்படி இயேசு இதைவிட பெரிய காரியங்களை காண செய்தார்? இருக்கிறீங்களா எல்லாரும்? ஆமென். 3 காரியத்தை இந்த காலையிலே வைக்க விரும்புகிறேன். I want to place before you 3 things about the fig tree. நாத்தான்வேலின் அத்தி மரத்தை குறித்து 3 காரியங்கள். சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது நல்லா ஏசி கோசியாக இருக்குது, சில கண் இப்படி மூடுது. அப்போ நான் யோசிப்பேன், நம்ம சரியாக பேசலையோன்னு யோசிக்கிறது. எல்லாரும் விழிப்பாக இருக்கீங்களா? பேசலாம். உங்களால் பின்னால் பார்க்க முடியாது, எனக்கு கடைசி இரவு வரைக்கும் பார்க்க முடியும். அதான் நான் இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். நம்ம இங்கே இருப்போம், இங்கேயா போயிடும். இப்போ எப்போ முடிக்க போகிறாரு? 10:45 ஆகிட்டுருது. போகும்போது மட்டன் வாங்கிட்டு போனோம், போகும்போது காய்கறி வாங்கிட்டு போனோம், போய் சமைக்கணும். விருந்தாளிங்க வந்திருக்காங்க வீட்டில். கொஞ்ச நேரம் மறந்துருங்க, நான் நேரத்தோடு முடிக்கிறேன். 3 things about the fig tree of Nathanael. Number 1, the significance of the fig tree of Nathanael. Number 2, the security of the fig tree of Nathanael. Number 3, the surrender of the fig tree of Nathanael. நாத்தான்வேல் மரத்தினுடைய முக்கியத்துவம் முதலாவதாக. 2வதாக நாத்தான்வேலின் அத்தி மரத்தினுடைய பாதுகாப்பு. 3வதாக நாத்தான்வேலின் மரத்தினுடைய ஒப்படைப்பு. The significance of the tree, the security of the fig tree and the surrender of the tree. அந்த மரத்தினுடைய முக்கியத்துவம், அந்த அத்தி மரத்தினுடைய 2வதாக அந்த அத்தி மரத்தினுடைய பாதுகாப்பு, 3வதாக அந்த அத்தி மரத்தினுடைய ஒப்படைப்பு. நீங்கள் கவனித்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 43ஆம் வசனம், verse 43. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான்.
பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவதை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசு என்றான். Now Philip found Jesus. பிலிப்பு இயேசுவை கண்டுபிடித்தான். இப்பொழுது பிலிப்பு என்ன நினைக்கிறான்? I want to bring Nathaniel to Jesus. ஒரு நல்ல காரியத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? இன்னொருகிட்ட சொல்லி நீங்கள் கூட வாங்க, நீங்கள் கூட எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் கூட இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் கூட நல்லா வாக்கிங் பண்ணுங்க, நம்ம 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 ரொம்ப சந்தோஷமாக தான் நம்ம மற்றவங்க பகிர்ந்து கொள்வோம். பிலிப்பு சொல்லுகிறார், யூ கம் அண்ட் see. அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறார். ஏன் இயேசு அத்தி மரத்துக்கு கீழே நீ இருக்கும்போது உன்னை கண்டேன். I saw you when you were under the fig tree. What is something significant about the fig tree? அத்தி மரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? 1 ராஜாக்கள் 4:25. 1 Kings chapter 4 and verse 25. 1 ராஜாக்கள் 4:25. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பேர்சாபாவட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். லாஸ்ட் சென்டென்ஸ். அவரவர் தங்கள் எது நிழலில் இருந்தாங்க? அத்தி மரத்தின் நிழலிலே அவர்கள் சுகமாய் குடியிருந்தார்கள். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 4:4. மைக்கா சாப்டர் 4 and verse 4. மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 4:4. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். அவனவன் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலே பயப்படாமல் உட்கார்ந்திருப்பான். 2 வசனம். 1 ராஜாக்கள் 4:25 வாசித்தோம். மீகாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 4:4 வாசித்தோம். 2 இடத்திலும் அத்தி மரத்தை குறித்து வாசிக்கிறோம். இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாரும் எங்க சுகமாய் குடியிருந்தார்கள்? அத்தி மரத்தின் நிழல். 3 காரியம் சொல்கிறேன் அதோடைய முக்கியத்துவத்தை பற்றி. இது உங்களுக்கு ஒருவேளை புதிதாக இருக்கலாம். ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கும் அந்த அத்தி மரம் how it was significant. Number 1, it was their pride. அது அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்தது. 2வது, it was a pleasure to them. அது அவங்களுக்கு ஒரு உல்லாசமாக இருந்தது. 3வது, it was their possession. அது அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது. இந்த 2 வசனத்தை வாசித்த பாருங்க. 1 ராஜாக்கள் 4:25 மீகா 4:4 வாசிக்கும் பொழுதும் என்ன வாசிக்கிறோம் என்றால், அத்தி மரம் இஸ்ரவேலிலே மிக மிக முக்கியமான ஒரு மரம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரீ. எந்த வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கனாலும் ஒரு அத்தி மரம் இருக்கும். எல்லா இஸ்ரவேல் வீடிலும் ஒரு அத்தி மரம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் போய் ஒரு அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அவர்கள் இளைப்பாறுவார்கள், சுகமாய் தங்குவார்கள். Everyone had a fig tree. அத்தி மரம் இல்லாத வீடு இருந்தால் என்ன அவங்க வீட்டில் இல்லையா? உங்கள் வீட்டில் இல்லையா? உங்கள் வீட்டில் அத்தி மரம் இல்லையா? அப்படி கேட்பாங்க போல. அது அவங்களுக்கு ஒரு ப்ரைடு, அது அவங்களுக்கு ஒரு பெருமை, அது அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம். They were very very happy. They were wrapped up in the fig tree. அந்த அத்தி மரத்தை மிகவும் பற்றுதலாக, அந்த அத்தி மரம் அவளுக்கு மிகவும் நெருங்கினதாக இருந்தது. இட் வாஸ் their possession. இப்போ எல்லார் வீட்லேயும் ஒரு 2 வீலர் ஒரு 4 வீலர் இருக்கிற மாதிரி ஐ ஹாவ் அ ஃபிக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு அத்தி மரம் இருக்கிறது. இட் வாஸ் their possession. அவங்க அதை சொந்தம் கொண்டாடி அதை அவர்கள் வைத்திருந்தார்கள். அத்தி மரத்தை வைத்திருந்தார்கள். நல்லா கவனிங்க. அத்தி மரத்திலே அவர்கள் உட்கார்ந்து அவர்கள் சுகமாய் இருந்தார்கள். சரி, இவ்வளோ நேரம் நான் ஏன் இதோடைய சிக்னிஃபிகன்ஸ், இதோடைய முக்கியத்துவத்தை ஏன் சொன்னேன் என்றால், நாத்தான்வேல் எங்கே உட்கார்ந்துட்டு இருந்தார்?
காலையில் எழும்பினார்னா காஃபி குடிக்கிறதுக்கு அத்தி மரத்துக்கு எழுப்பி உட்காருவார். நல்லா இருக்கு, நிழல் கூலாக இருக்குது. மதியானம் சாப்பிட்றது அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, டைனிங் டேபிள் அத்தி மரத்துக்கு கீழே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் அங்கே அத்தி மரத்தில் போய். ஸோ மோஸ்ட் ஆஃப் their டைம் they spent under the fig tree. இயேசு ஏன் அவனை பார்த்து சொன்னார், நீ அத்தி மரத்துக்குள்ளாக இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன்? ஏன் அதை சொன்னார் என்றால், நாத்தான்வேல் வாழ்ந்த காலத்திலே அந்த அத்தி மரத்துக்கு வெளியே முக்கியமான காரியங்கள் நடக்கிறது. இந்த உலகத்தின் சரித்திரத்திலே மிக மிக முக்கியமான காரியம் அன்றைக்கு நடந்து கொண்டிருந்தது. என்ன? நாத்தான்வேல் வாழ்ந்த காலத்தில் தான் இயேசு பிறந்து அவர் அற்புதத்தை செய்து கொண்டிருந்தார். வெளியே இவ்வளோ விஷயம் நடக்கிறது. பிணியாளிகளை குணமாக்கினார், வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்தினார். அவர் பல பழமொழிகளையும் பொன்மொழிகளும் இயேசு பேசிக்கொண்டு வெளியே ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிறாரு. இவர் எங்கே உட்காந்துருக்காரு? இவர் அத்தி மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கிறார். அப்போ பாஸ்டர், அத்தி மரம்னா எங்களுக்கு என்ன? யுவர் ஃபிக் ட்ரீ இஸ் த பிளேஸ் வேர் யூ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம். அத்திமரம் என்னன்னா, உங்கள் மேக்ஸிமம் டைம் நீங்கள் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் அத்திமரம். இப்போ அப்ளை பண்ணுங்க. எங்கே ரொம்ப நேரம் இருக்கிறோம்? வேலையில் இருக்கிறோம். செல்லு வந்து அடுத்தது. வேலையில் செல்லில் இருப்பாங்க, மொபைலில் இருப்பாங்க, அது பரவாயில்ல. ரெண்டாவது எங்கே இருப்பாங்க? ரொம்ப நேரம் கிச்சனில் இருப்பாங்க. வேறு எங்கே இருப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க, பைக்கில் காரில் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இருப்பாங்க. அதுதான் உங்கள் அத்திமரம். அவங்கக்கிட்ட, இந்த அத்தி மரத்துக்கிட்ட இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன், அத்தி மரத்தை பற்றி தான் பேசுவாங்க. பைபிள் படிச்சிங்களா பிரதர் சிஸ்டர்? அது ஒன்றும் இல்லை, நேற்று வேலையில் என்ன ஆச்சுன்னா, ஏன்னா அவங்க 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 அத்தி மரமே வேலை தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஸ்பெண்ட் தேர் அண்ட் ஆல் தே நோ இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்டர் த ஃபிக் ட்ரீ. அத்தி மரத்துக்கு என்ன நடக்குதோ அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். வெளியே இயேசு இருக்கிறா தெரியுமா? தெரியாதுங்க. எனக்கு என் அத்தி மரம் இருக்குது, எனக்கு என் வேலை, என் குடும்பம், நல்லா சாப்பிட்ணுங்க, நல்லா தூங்கணும், நல்லா விளையாடணும். வெளியே யார்? இயேசு இருக்கிறாரா? ஐ எம் டிஸ்கனெக்டட், டோட்டலி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் ஜீசஸ். இயேசுக்கும் பிலிப் வந்து சொல்கிறான், நத்தானியல் இயேசுவை கண்டுபிடிச்சிட்டோம், மேசியா கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வாப்பா, என் அத்தி மரத்தை பாரு, ரொம்ப நல்லா இருக்கு, நான் அத்தி மரத்துக்குள்ளே இருக்கிறேன், ஐ எம் வெரி வெரி கம்ஃபர்டபுள். இதுக்கு தான்ப்பா ஜோம் பண்ணேன், இதுக்கு தான் நான் ஜோம் பண்ண. கர்த்தர் பதில் அளித்தார், கம் அண்ட் டேக் எ சேர் அண்ட் சிட் டவுன், லெட்ஸ் ரிலாக்ஸ், சுகமாய் தங்கியிருக்கலாம். என்னப்பா நீ இப்படி சொல்கிற? வெளியே இயேசு அற்புதத்தை செய்கிறாரு, வா நம்மள அவரை ஃபாலோ பண்ணலாம். வேதத்தை வாசித்தோம், நம்ம 2 பேர் சேர்ந்து மோசையை வாசித்தோம், தீர்க்கதரிசனத்தை வாசித்தோம். அத்தி மரம், தட் இஸ் கால்ட் எ லிட்டில் வேர்ல்டு. சின்ன உலகம் நமக்கு இருக்குல்ல, அந்த உலகம் இருக்குல்ல. சிஸ்டர் ப்ரேயருக்கு வாங்க, வேலைக்கு போனோம் பாஸ்டர். பிரதர் ப்ரேயருக்கு வாங்க, எங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு கொண்டு போனோம் பாஸ்டர். உங்களெல்லாம் சொல்ல, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. பாருங்க, எல்லாருக்கும் ஒரு சின்ன உலகம் வச்சிருக்கிறோம். அதாவது இன்னைக்கு நம்ம கொடுக்குற காரணம்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி ரீசனபிள், ரிஜெக்டே பண்ண முடியாது. ஆஃபீஸில் லீவ் போடுவாங்க, நல்ல பதில் கொடுப்பாங்க. எத்தனை தடவை தாத்தா பாட்டியை சாகடிச்சிடுவாங்க தெரியாது. எப்போ பாரு தாத்தா செத்துட்டாரு, பாட்டி செத்துட்டாரு, இந்த மாதிரி பஸ்ஸு கிடைக்கல. அப்போது நம்முடைய உலகம் பாருங்கள், அந்த அத்தி மரம் தான் பாருங்கள், அதுக்கு பியாண்டு ஒன்றும் தெரியாது. நத்தானியல் டிட் நாட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் பியாண்ட் த ஃபிக் ட்ரீ. அதான் அந்த சிக்னிஃபிகன்ஸை நான் முக்கியத்துவத்தை சொல்கிறேன். இயேசு ஏன் அவனை பார்த்து சொன்னார், நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போதே உன்னை கண்டேன்? 2 தடவை சொன்னார். ஏன் தெரியுமா? அத்தி மரம் தான் உன் உலகம். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், இதற்கு பதில் சொல்லிவிட்டு போங்க. How long are you relaxing under the fig tree? What all you know is only about your job. என் வேலையை பற்றி கேளுங்க பாருங்கள். ஒருத்தர்கிட்ட நல்லா சொல்லுவாங்க. சாரி, நான் உங்களை சொல்லலை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இதுதான் நம்முடைய அத்திமரம், இதுதான் நம்முடைய நிழல்.
இதுதான் நம்முடைய சின்ன உலகம். See, this world consumes everything. இந்த உலகம் தான் நம்மளை அப்படியே சாப்பிட்டுருது. இந்த உலகம் என்ன செய்கிறது? உங்களை லிமிட் பண்ணிடுறது. இட் கன்ஃபைன்ஸ் யூ டு அ ஸ்மால் ஸ்பேஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ கேட்டாலும் என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை இங்கே போனோம், என் பிள்ளை எங்கே போனோம். அப்போது இயேசு அவனை பார்த்து, நாத்தான்வேலே, நீ அந்த செடி கீழே, அந்த மரத்தின் கீழே இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன். அப்போ பிலிப்பு நாத்தான்வேல்கிட்ட சொல்ல உடனே நாத்தான்வேல் சொன்னார், அப்படியா மேசியா வந்திருக்கிறாரா? அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே பிலிப் டிட் நாட் ஆர்கியூ வித் ஹிம். ரெண்டாவது குறிப்பு பாருங்கள், அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 45-46 வசனத்தை வாசிக்கிறேன். 45 and 46. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப், வந்து பார் என்றான். The second thing, இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் மோசே நியாயப்பிரமாணத்தில் தீர்க்கதரிசியில் எழுதியிருக்கிறவரை கண்டுட்டோம், இயேசு வந்துட்டாரு, கம் ஆன் லெட்ஸ் கோ அண்ட் see ஜீசஸ். இவருடைய பதில் என்ன? 46ல், நாசரத்திலிருந்து நன்மை வருமா? அப்படியா? அந்த ஊர்லேருந்து ஒரு தீர்க்கதரிசி வருவாரா? ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய உலகத்திலிருந்து அவர் சில காரியங்களை பேசுகிறார். அப்போது நத்தானியலுக்கு லைஃப் செக்யூரிட்டி ஃபிக் ட்ரீ, அப்படி தானே? இப்போ நான் சின்ன வயசில் வளரும் போதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, நல்லா படித்து கவர்மெண்ட் ஜாப் போயிடுங்க, நல்லா படித்து கவர்மெண்ட் ஜாப் போயிடுங்க. ரொம்ப நல்ல வேலை தான், கவர்மெண்ட் ஜாப் நல்ல வேலை தான். நான் கவர்மெண்ட் ஜாபில் வேலை செய்யலை. கவர்மெண்ட் ஜாப்னா நிறைய பேருக்கு பரலோகத்துக்கு போகிற மாதிரி. எக்ஸ்கியூஸ் மீ, நல்ல வேலையில் இருந்தீங்க, நல்லது தான், நல்லது இருக்கட்டும். அப்போது இந்த நாத்தான்வேலுக்கு அந்த அத்திமரம் எவ்ரிதிங் இஸ் செக்யூர் ஃபார் மீ. இன்றைக்கி நம்ம காதலை விழுதுகிற வார்த்தைகளாக தானே, ஐ வாண்ட் டு பி செக்யூர். என்ன செக்யூர்? சேர்த்து வைக்கிறேன் செல்லரிக்கிறதுக்கா. ஐ வாண்ட் டு சேவ் மணி, ஐ வாண்ட் டு பிகம் வெல்த்தி, ஐ வாண்ட் டு பிகம் ரிச். தென் வாட் யூ வாண்ட் டு டூ? What do you want to do with the wealth? I want a secure life. இந்த உலகத்தில் எதுவுமே செக்யூர் லைஃப் கிடைக்காது. இல்லவே இல்லை. மரணம் எப்போ வேணால் வரலாம். எதுவுமே இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லை. நாத்தான்வேல் he had his own opinion. பாருங்க, அவனுக்கென்று ஒரு சில கூற்றுகள் வைத்திருந்தான், அவனுக்கென்று சில அப்சர்வேஷன்ஸ் வச்சிருந்தான். அவன் பார்த்தது தான் அவனுக்கு சரி. நம்மளாம் நிறைய பேர் நத்தானியல் மாதிரி இருக்கிறோம். ஐ ஹாவ் மை ஒப்பீனியன் பாஸ்டர். என்னுடைய கருத்து இதுதான் பாஸ்டர், இதை விட்டு நான் வரமாட்டேன். ஒப்பீனியன், யுவர் ஒப்பீனியன்ஸ் இஸ் ரெஸ்பெக்டட். நம்முடைய ஒப்பீனியன் நல்ல ஒப்பீனியன் தான். இவருடைய ஒப்பீனியன் பாருங்கள், நாசரேத் ஊர்லேருந்து நன்மை வராது. நாசரேத் எங்கே இருக்குன்னா கலிலேயாவில் இருக்குது. நீங்கள் இஸ்ரவேல் மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதேயா, சமாரியா, மேலே கலிலேயா இருக்கும். அப்போ அந்த கலிலேயா ஊரில் இருந்து தான் இந்த இயேசு பிறந்தார். கலிலேயா ஊரில் அவர் போய் ஊழியம் செய்தார். நாசரேத்தில் அவர் நசரேயன் என்று அவர் அழைக்கப்பட்டார். 2 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Matthew 4 and verse 14. மத்தேயு 4:14. கடற்கரையாகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே. கலிலேயாவுக்கு பேர் என்ன? புறஜாதியார் இருக்கும் இடம்தான் கலிலேயா. கேலிலி இஸ் கால்ட் as a Gentile living place. புறஜாதியார்கள் இருக்கும் இடம்தான் கலிலேயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். ஜான் 7:52. அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ,
கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழுங்கிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். அப்போ கலிலேயா பற்றி எல்லாருடைய ஒப்பீனியன் என்ன? ஒரு நன்மையும் வராது. நோ குட் திங் வில் கம் ஃப்ரம் நாசரத். அதனால தான் நாசரத்தை ரொம்ப பழித்து தரைக்குறைவாக எல்லாருமே எண்ணினார்கள் நாசரத்தை. ஏன்னு நான் கொஞ்சம் யோசித்து அதை கொஞ்சம் படித்து நான் பார்த்தேன். நாசரத்தில் பாருங்கள், இந்த புறஜாதிகள் எல்லாரும் இருந்தாங்க, மிக்ஸ் ஆஃப் பீப்புள். யூதர்கள் மட்டுமில்லை, எல்லாரும் வாழ்ந்தார்கள் அங்கே. அப்போ நாசரத் ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற பாஷெல்லாம் ப்ரொனவுன்சியேஷன்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தே வில் மிஸ்ப்ரொனவுன்ஸ் வேர்ட்ஸ். சில உச்சரிப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் கிராமட்டிக்கலி ஒழுங்காக பேச மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி பேசின உடனே எருசலேமிலே இருந்த யூதர்கள் அவர்களை மதிக்க மாட்டார்கள். நாசரத்தில் வந்தீங்களா, சரியாக பேச மாட்டீங்களே நீங்கள், அப்படி தான் இவங்க உடனே பேச்சு பார்த்தோன்னு சொல்கிறாங்க, நீங்கள் நாசரத்துலேருந்து வருகிறீங்களா, உங்கள் பேச்சு ஒரு மாதிரி இருக்கிறது. அப்போது நாத்தான்வேலுக்கு நாசரத்தை குறித்த ஒப்பீனியன் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். இயேசு நாசரத்துலேருந்து வருவாரா? நோ நோ, மை ஒப்பீனியன் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போது பாருங்கள், இவனுடைய லிட்டில் வேர்ல்டு, இவனுடைய சின்ன உலகத்தில் இருந்துட்டு இவனுக்கு ஒரு சின்ன ஒப்பீனியன் இருக்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இன்றைக்கு கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன் என்றால், நீங்கள் இதை ஆழமாக இதை உணர வேண்டும். நாம் நம்முடைய அத்தி மரத்து கீழே உட்கார்ந்து கொண்டு நாம் ஒரு கதைகளை யோசித்து we are so prejudiced. நம்ம முன்பாகவே சில காரியம் நமக்கு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பூனை கண்ணை மூடினால் உலகமே இருட்டுப்பா, அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால் அன்றைக்கு பாருங்கள், அந்த அத்திமரத்துக்கு வெளியே இவன் யோசித்து கொண்டிருந்தான் அதுதான் பாதுகாப்பு என்று. ஆனால் வெளியே இயேசு கிறிஸ்து எல்லாரும் அழைத்து எல்லாரையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை இந்த 2வது குறிப்பிலே சொல்கிற காரியம், நீங்கள் பாதுகாப்பு என்று நினைக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு அல்ல. நாம் எனக்கு ஒரு வேலை கிடச்சிடுச்சு, நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் சம்பத்து இருக்குது என்று நினைப்பது பாதுகாப்பு அல்ல. இயேசு கிறிஸ்து தான் அந்த பாதுகாப்பை தருவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். We have to change our observations and we have to change our opinions. It may be a personal opinion, but it is not the opinion. அது நம்முடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம், ஆனால் வேதத்தினுடைய அடிப்படையிலே நாத்தான்வேலே அது சரியான கருத்து அல்ல. ஸோ முதலாவதாக அந்த சிக்னிஃபிகன்ஸ், அந்த மரத்தின் கீழே அந்த மரத்தை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தான். அந்த மரத்தை விட்டு நான் வெளியே வரமாட்டேன். 2வது பாருங்கள், அவன் அந்த மரத்தின் கீழே உட்காந்துட்டு நான் இங்கே உட்காந்துருப்பேன், இன்னும் இயேசு வரலன்னு சொல்லிட்டு இருந்தான். நல்ல வேலை, he started surrendering himself to Jesus. அந்த மரத்தை விட்டு he started surrendering. யோவான் எழுதின, இதான் 3வது குறிப்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், ஜான்ஸ் காஸ்பிள் சாப்டர் 1, யோவான் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். he started moving. 47ஆம் வசனம், நாத்தான்வேலை தம்மிடத்தில், அப்பா ஃபிக்ட்ரியை விட்டு எழுந்து வந்துட்டான். அதுதான் எனக்கு எல்லாம், அதுதான் என் உலகம், என் வீடு தான் உலகம், என் வேலை தான் உடங்க, என் பிள்ளை தான் உடங்க சொல்ல எழுந்து வந்துட்டாங்க. இப்போ இயேசுகிட்ட, வாப்பா இதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன், வா நத்தானியல் கம். இயேசுவினிடம் நத்தானியேல் வர ஆரம்பித்து விட்டான். he started surrendering himself to Jesus. இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டான். நாத்தான்வேலே, நீ உட்கார்ந்து கொண்டிருக்கும் அந்த அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது உன் உலகம் சின்ன உலகம், உன்னுடைய ஒப்பீனியன்லாம் ரொம்ப க்ரூட் அண்ட் நேரோ. பட் when you come out of that tree to my tree, சிலுவை மரத்திற்கு அத்தி மரத்தை விட்டு நீ வந்தால் உனக்கு விடுதலை கிடைக்கும். இன்னைக்கு நம்முடைய மரங்களை விட்டு இயேசுனுடைய சிலுவை மரத்திற்கு நாம் வரும்பொழுது தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். 2 விதமான சரண்டர் அவனுடைய வாழ்க்கையில் ஒப்படைப்பு. 1 டெலிவரன்ஸ், 2வது டெஸ்டினி ஆஃப் ஹிஸ் லைஃப்.
முதலாவதாக ஒரு விடுதலையை இயேசு அவனுக்கு கொடுத்தார். இரண்டாவதாக அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்தார். இதுதான் இன்றைக்கு நமக்கு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். அந்த 47ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். You are a man without guilt, a guiltless Israelite. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஏன் இயேசு அதை சொன்னார்? உன் இருதயத்திலே கபடு இல்லை. வாட் இஸ் கில்ட்லெஸ் லைஃப்? கபடற்ற வாழ்க்கை என்னென்னு அர்த்தம்னா நோ டபுள் லைஃப். அங்கே ஒரு மாதிரி பேசுவாங்க, இங்கே ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்படி இல்லை. அவருடைய இருதயத்தில் கபடு இல்லை. நோ கைல் இன் இஸ் ஹார்ட். நீங்கள் வேத புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா நிறைய மரங்களை குறித்து வாசிக்கலாம். ஒலிவ மரம், கர்வாலி மரம், நிறைய மரங்கள் இருக்கிறது. ஆனால் இயேசு ஒரே ஒரு மரத்தை தான் சபித்தார். எந்த மரத்தை சபித்தார்? அத்தி மரத்தை சபித்தார். மத்தேயு 21:19, மேத்யூ 21:19. அத்தி மரத்தை சபித்தார். ஏன்? அந்த அத்தி மரம் அவருக்கு கனிகளை கொடுக்கவில்லை. எதிர்பார்த்த நேரத்தில் இலைகள் இருந்ததை தவிர அதில் என்ன இல்லை? கனிகள் இல்லை. இலைகள் இருந்ததுனால் நல்லா வறந்துச்சு, நல்லா சாப்பிட்டுச்சு, நல்லா உரம் போட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு பண்ணாங்க. ஆனால் என்ன இல்லை? நோ ஃப்ரூட். இயேசு அதை ஆசீர்வாதமாக வைக்கவில்லை. இதுதான் முதல் காரியம். ஆண்டவர் பாருங்க, நத்தானியல்ல எப்படி விடுதலை ஆக்கினார். ஆசீர்வாதம் இல்லாத ஒரு இடமாகிய அந்த அத்தி மரத்தின் கீழே இருந்து அவனை விடுவித்தார். நாம் பாதுகாப்பு, நாம் முக்கியத்துவம் என்று நாம் இருந்து கொண்டிருக்கும் ஒரு இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அதை விட்டு எழுப்பி நாம் இயேசுவிடம் வர வேண்டும். நாத்தான்வேல் தன்னுடைய இடத்தை விட்டு இயேசுவை நோக்கி வந்தபோதுதான் இயேசு சொன்னால், உன்னிடத்தில் கபடு இல்லை. ஏன் அப்படி சொன்னார் என்றால், நான் இப்படி தான் யோசித்தேன். ஆண்டவரே, நான் இந்த மரத்துக்கிலேயே உட்காந்துக்கிறேன், நீர் வந்து என்னை ஆசீர்வதியும். நம்ம தானே சொல்கிறோம்ல, நீ எழும்பி வா. யூ ஹாவ் டு கம் டு மீ. யூ கெட் அப் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உன்னுடைய பாதுகாப்பு என்று சொல்லும் உன் இடத்தை விட்டு நீ எழும்பி உன்னுடைய சின்ன உலகத்தை விட்டு நீ என்னுடைய உலகத்திற்கு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவன்கிட்ட கபடு இல்லை, உடனே வந்துட்டான். இருதயத்தில் கள்ளம், கபடு நம்முடைய இருதயத்திலிருந்து எப்போது விலகுகிறதோ அப்பொழுது தான் ஆசீர்வாதத்தை பார்க்க ஆரம்பிப்போம். நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. இருதயத்தில் கள்ளம், கபடு நம்மை விட்டு இயேசு அகற்றினால்தான் ஆசீர்வாதத்தை நம்மால் பார்க்க முடியும். உங்கள் பக்கத்திலே இருக்க ஆசீர்வாதம். அன்பான சகோதர சகோதரிகளே, கள்ளம் கபடு என்றால் என்ன? நமக்கு நேரம் இல்லை. சின்ன பிள்ளைங்க இருக்கு பாருங்க, சின்ன பிள்ளை 1 வயசு 2 வயசு 3 வயசு தெரியல. இன்றைக்கி எப்போ அவங்க மாறுறாங்கன்னு தெரியல. முன்னெல்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்க கள்ளம் கபடான்னு தெரியல, எனக்கு டெஸ்ட் பண்ண தான் தெரியும். சில பிள்ளைங்க பாருங்கள், நல்லா திட்டுவோம், அடிச்சிருவோம், 1 மணி நேரத்தில் வந்து நம்மகிட்ட பேச வருவாங்க. கள்ளம் கபடு இல்லை. என்னை திட்டான், வீட்டில் காலை வைக்கிறேன்னா பாரு, அவ்வளவும் கள்ளம் கபடு. மனசில் வச்சுட்டு கசப்பு வந்து நான் பாரு நான் என்ன பண்ணுறேன் அவனை, அதான் கள்ளங்கபடு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இருதயத்திலே கபடு இல்லாமல் இருக்கும்பொழுது அவரிடத்துல வந்து ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆமேன். இன்றைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவர்களையும் ஆண்டவர் சொல்கிறார், கள்ளம் கபடு இருந்தால் அதை நாம் விலக்கி போட்டு விடுவோம். ஆமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இயேசு அவனை விடுதலையாக்கினார், அவனுக்கு எதிர்காலத்தை கொடுத்தார். வாசிக்கல அந்த வசனத்தை, 50ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னேன். நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்.
அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதுதான் ஆசீர்வாதம். இயேசுவின் வாயிலிருந்து ஆசீர்வாதம் எங்கிருந்து வரணும்? அத்திமரத்திலேருந்து எழும்பி இயேசுவிட்ட வரணும். நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன், நம்முடைய சோம்பேறியான வாழ்க்கை, அசதியான வாழ்க்கையை விட்டு எழும்பி இயேசுவிடம் நாத்தான்வேல் வந்த பொழுது இயேசு என்ன சொன்னார்? இன்று முதல் உனக்கு ஒரு வாழ்க்கையை தருகிறேன், பெரிய காரியங்களை நீ காணப்போகிறாய். யூ ஹேவ் சீன் கிரேட் திங்ஸ். பெரிய ஆசீர்வாதங்களை நீ பார்த்திருக்கிறாய். ஆனால் இன்று முதல் உன் அத்தி மரத்தை விட்டு நீ என்னிடம் வந்தபடியால் நீ பெரிய காரியங்களை கண்டாய், இதைவிட பெரிய காரியங்களை காண்பாய். இதைவிட பெரிய காரியங்களை நீ வாழ்க்கையில காண போகிறாய். இன்னைக்கு எத்தனை பேருக்கு பெரிய காரியம் நடந்தால் போதானவரே, சும்மா கொஞ்சம் செய்யுங்க போதும்னு சொல்கிறீங்களா? இதை விட பெரிய காரியங்களை காண போகிறேன் என்று சொல்கிறீர்களா? அப்படிப்பட்டவர்கள் சரியாக கவனியுங்கள். இயேசு அவனை பார்த்து சொன்னார், இனிமேல் வானம் திறந்திருக்கிறதை நீ காண்பாய். அந்த வானம் திறந்திருக்கும் பொழுது தேவ தூதர்களை நீ காண்பாய். யூ வில் see angels. இந்த தேவ தூதர்கள் என்ன செய்வார்கள்? ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருப்பார்கள். You will see the angels going up, ascending, coming down, descending. நல்லா கவனிங்க. தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறது இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். எங்கே வாசிக்கலாம்? ஆதியாமம் 28 அதிகாரத்தில் யாக்கோபு ஒரு சொப்பனத்தை கண்டான். யாக்கோபு ராத்திரி ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலையின் கீழாக வைத்து தூங்கும்போது ஒரு பெரிய ஏணி, பிக் லேடர், அந்த ஏணியில் யாரை கண்டான்? தேவ தூதர்கள். ஆதியாமம் 28 வாசிக்கிறோம். தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக அவன் காண்கிறான். அவன் கண்டு எழும்பி, இது தேவன் இருக்கிற இடம், ஆண்டவர் இருக்கிற இடம் பூமி என்று ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு கண்டான், புதிய ஏற்பாட்டிலே நாத்தான்வேல் காணப்போகிறார். நாத்தானேல் இஸ் கோயிங் டு see. ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? ஒருத்தர் பழைய ஏற்பாடு, ஒருத்தர் புதிய ஏற்பாடு. இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுதான் நமக்கு முக்கியம். யாக்கோபு கபடு நிறைந்தவர். யாரை ஏமாற்றிட்டு வந்து படுத்திருக்கான்? ஆமாம், ஏசாவை ஏமாற்றிட்டு சேஷ்ட புத்திர பாதம், பர்த் ரைட்டை ஏமாற்றி வாங்கிட்டு அவங்க அப்பாவை ஏமாற்றிட்டு தப்பிச்சு ஓடி வந்து படுத்துருக்கிறான். ஃபுல்லாக இருதயத்தில் இடம் இருக்குது, கபடு இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே என்ன பார்க்குறோம்? நாத்தான்வேல் இருதயத்தில் கபடு இல்லை. இயேசுவின் மேலே தேவதூதலே அவன் காணப்போகிறான். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போது இது நம்முடைய வாழ்க்கையில் எதை அர்த்தப்படுத்துகிறது? வாட் டஸ் இட் மீன் இன் அவர் லைஃப்? தேவ தூதர்களை ஏறுகிறதும் இறங்குவதுமாக காண்போம். பாருங்கள், அந்த 51ஆம் வசனத்தில் மனுஷகுமாரிடத்திலிருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். உங்களுக்கு எல்லாரும் ஒரு கேள்வி, தேவ தூதர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பரலோகத்தில் இருக்கிறாங்க, அப்படி தானே? தேவத்தில் பரலோகத்தில் இருக்கிறாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அவங்க இறங்குறதும் ஏறுதும் சொல்லலை. அவங்க முதல்ல ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அப்போ அவங்க மேலே இல்லை, அவங்க எங்கே இருக்கிறாங்க? கீழே தான் இருக்கிறாங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. தேவ தூதர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். நத்தானியல், இயேசு நாத்தான்வேலை பார்த்து, ஏஞ்சல்ஸ் ஆர் அரவுண்ட் யூ. உன்னால் பார்க்க முடியல இது வரைக்கும், இனிமேல் நீ பார்க்க போகிற. உன் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. எங்கேயாவது மேலேருந்து தேவதூதன் வருவானா? இல்லை இல்லை, உன் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இது முதல் நீ என்னிடத்தில் வந்ததுனால பெரிய காரியங்களை காண்பாய். இதை விட பெரிய காரியங்கள். என்ன பெரிய காரியங்கள்? தேவதூதர்கள் வானம் திறந்திருக்கும், கீழிருந்து மேலே ஏறுகிறதையும் மேலிருந்து இறங்குகிறதையும் நீ காண்பாய். ஆமென். இவங்க எதுக்கு ஏறுறாங்க, எதுக்கு இறங்குறாங்க? நம்ம இவ்வளோ பாரம் வச்சுருக்கோம் பாருங்கள், எவ்வளோ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சுருக்குறோம். இதெல்லாம் தான் கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்க கொரியர் சர்வீஸ்னு வச்சுப்போம். எல்லா ப்ரேயர் ரிக்வெஸ்ட், நீங்கள் அழுவுறீங்க, ஜோம் பண்ணுறீங்க, பக்கத்திலே இருக்கிறாங்க. ஐயோ, இந்த சிஸ்டர் அழுது அழுது ஜோம் பண்ணுறாங்க, அழுது முடிக்கிட்டோம்.
எல்லா ப்ரேயரும் வாங்கிக்கிறாங்க. அவங்க பேகம் வச்சுருக்கிறாங்க, பாட்டில் வச்சு. சில பேருக்கு பாட்டில் தேவை. எதுக்கு பாட்டில்? இப்போ எனக்கெல்லாம் பாட்டில் தேவை, நான் அழமாட்டேன். சிலருக்கெல்லாம் பாட்டில் தேவை, கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும், எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. மேலே எடுத்துகிட்டு போகணும். நம்முடைய ஜப குறிப்புகள், நம்முடைய கண்ணீரை அவர்கள் சுமந்து மேலே போகிறார்கள். மேலே போயிட்டு என்ன செய்கிறாங்க? மறுபடியும் வருவாங்க. மேலே போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த சகோதரன் சகோதரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க, எது கேட்டாலும் அழுகுறாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ பாட்டில் கண்ணீர் சிந்திருக்கிறாங்க. நான் பாதி ரொம்பறதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேலே நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு. என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லுவார், இந்த பதிலை போய் கொடு, என் மகனுக்கு என் பதிலை போய் கொண்டு. மேலேருந்து பதிலோடு கூட அந்த தேவதூதர்கள் வருவார்கள். பாஸ்டர், இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாத. இனிமேல் நீங்கள் காண்பீர்கள், இனிமேல் இதைவிட பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை காண செய்வார். ஒரே ஒரு சாட்சி தானே, மனைவி நிமித்தமாக சொல்கிறேன். போன வாரத்தில் எங்களோட ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வராங்க. எங்களுக்கு டீச்சர்ஸ் இல்லை. புறப்படும் போது ஜாம் பண்ணோம், நிறைய பேருக்கு சொன்னோம். அப்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து தான், ஏம்மா நான் இருக்கிறேன். ஷீ இஸ் அ போஸ்ட் கிராஜுவேட், அவங்க கிளினிக்கல் சைக்காலஜி அந்த ஸ்டூடெண்ட்டு. மேம் நான் வேலை செய்கிறேன். அப்படிங்களா, நீங்கள் வாங்க. எங்கே இருக்கிறீங்கன்னா, கிட்ஸ் ஸ்கூலுக்கு மேலே தான் தங்கியிருக்கேன். நான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க. உடனே இறங்கி வந்துட்டாங்க. வந்து அன்றைக்கி அப்பாயிண்டடு. இவ்வளோ நாளாக டீச்சர்ஸ் தேடிட்டு இருந்தோம். அப்போது அன்றைக்கி நாங்கள் ஜோமெண்ட்டு போனோம். அதுக்கு முன்னாலே இந்த செய்தியை நான் எடுத்துட்டேன். அப்போ தான் யோசித்தேன், தேவதூதன் கீழே இருந்து மேலே போய் மேலேருந்து பதிலை கொண்டு வந்துட்டார். அப்போ எங்களுக்கு செய்கிறாருன்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? எவ்வளோ ஜப குறிப்பு இருக்குது. பாரம், குடும்பத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி. நாத்தான் வேலை இயேசு சொன்னார், இனிமேல் உன் கண்கள் திறந்து, பரலோகம் திறந்து நீ தேவதூதலை காண்பாய். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் தேவதூதலை வைத்திருக்கிறார். உங்கள் பாரத்தை சுமக்கிறதற்கு, உங்கள் கண்ணீரை அவருக்கு சொல்வதற்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தேவதூதலை வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இன்னும் பெரிய காரியங்களை காண்பீர்கள். வேணானா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய காரியங்களை நான் காண வேண்டும் என்று சொல்கிறவர்களுக்கு இந்த செய்தியை கர்த்தர் தருகிறார். நத்தானியல், யூ வில் see greater things than this. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், தயவுசெய்து அத்திமரத்தை விட்டு எழும்பி வந்துரு. அதையே பிடிச்சிட்டு இருக்காத. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? நாம் எழும்பி நிற்போம். கர்த்தர் இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் உலகத்தை விட்டு என்னுடைய உலகத்திற்கு வா. லீவ் யுவர் லிட்டில் வேர்ல்ட் அண்ட் கம் டு மை டெஸ்டினி வேர்ல்டு. உன்னுடைய சின்ன உலகத்தை விட்டு நீ என்னுடைய உலகத்திற்கு வா, என் மகனே, என் மகளே. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, என் உலகம் தான் நான் பெருசு, சின்ன உலகம்தான், ஆனால் அதையே கட்டி அணைத்து கொண்டிருக்கிறேன். இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பிலிப் சொன்ன வார்த்தை, கம் அண்ட் see. வந்து பார். சும்மா வந்து பாருங்களேன் சர்ச்சுக்கு. சும்மா நீங்க ஜெபித்து பாருங்க. கம் அண்ட் see. நீங்கள் வந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? ஒரு பாடலை பாடி, இந்த வார்த்தைகளை பாடி, இந்த வார்த்தைகளை விசுவாசித்து நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
what is significant for us may not be the blessing. நமக்கு எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ ஒருவேளை அது ஆசீர்வாதமாக இருக்காது. அத்திமரம் தான் எனக்கு முக்கியம் என்று சொன்ன அத்திமரத்தை இயேசு ஆசீர்வதிக்கவில்லை. அத்திமரம் அவசியம்தான், நம்முடைய லிட்டில் வேர்ல்ட் நமக்கு அவசியம்தான், அந்த உலகத்துக்குள்ளவே நம்ம வாழ்றது அவசியம்தான். ஆனா இயேசுவை தேடி நம்ம வரணும். இயேசுட்ட நீங்க வாங்க. இது அவிசுவாசிகளுக்கு சொல்வதல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கர்த்தரை விட்டு கொஞ்சம் தூரம் நீ போயிட்ட. பிரதர் சிஸ்டர், you have gone little bit away from me. கொஞ்சம் நீங்க ஒரு ஸ்டெப் பின்னால போயிட்டீங்க. என்கிட்ட வாங்க. Please don't go into your world. உன்னுடைய சிந்தனையின் உலகத்திற்குள்ளாக நீங்க போகாதீங்க. என்னுடைய உலகத்திற்கு நீங்க வாங்க. என்னுடைய உலகத்திற்கு உங்களுடைய அத்திமரத்தை நிழலிலிருந்து வந்தால் பெரிய காரியங்களை உங்களால் பார்க்க முடியும். பெரிய காரியங்களை உங்கள் கண்கள் பார்ப்பீர்கள். உங்கள் கண்கள் தேவ தூதர்களை காணும். உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நத்தானியேலை ஆசீர்வதித்த கர்த்தர், நாத்தான்வேலை ஆசீர்வதித்த இயேசு உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். But you have to surrender. You have to come. இயேசு சொல்லுகிறார், வந்து பாருங்கள், என்னிடத்திலே வந்து பாருங்கள். Come to Jesus. Put your trust again on Jesus. நான் ஜெபம் பண்றேன் உங்களுக்காக. நம்ம ஒப்பு கொடுக்கும், யாரெல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணுமோ உங்க கையை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். கர்த்தர் உங்க உலகத்தை மாற்றுவார். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வாரத்தில் உங்க உலகத்தை மாற்றுவார். உங்க சூழ்நிலையை மாற்றுவார். அத்திமர சூழ்நிலையை மாற்றுவார். ஆண்டவர் உங்க சின்ன உலகத்தை மாற்றுவார். கர்த்தர் உங்களுடைய வேலையை விரிவாக்குவார். உங்க எதிர்காலத்தை இன்னும் ஆசீர்வதிப்பார். Come to Jesus today. இயேசுவிடத்துல வாங்க. அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க சின்ன உலகத்தை விட்டு நாங்கள் இயேசுவிடத்தில் வருகிறோம். நாங்கள் பெரிய காரியங்களை காண எங்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தலையின் மேலும் ஒவ்வொருடைய கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளும் கர்த்தாவே. இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்கு இதுதான் உலகம், எங்க குடும்பம் தான் உலகம், எங்க பிள்ளைகள் தான் உலகம், இதுதான் உலகம் நினைக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இதைவிட பெரிய காரியங்கள் வெளியே நடக்கிறது. எங்க அத்திமரத்தினுடைய பவுண்டரிக்கு வெளியே வரும்பொழுது இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். இயேசு அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த வாரத்தில் ஒவ்வொருடைய கண்களை திறந்து அதிசயங்கள், அற்புதங்கள், ஆச்சரியங்களை அவங்க காணணும் கர்த்தாவே. நாங்கள் பிரமிக்கத்தக்க அற்புதங்களை காண ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பமாக ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய வேலையை ஆசீர்வதியும். Help us to see greater and greater and greater things, Lord. இந்த உலகத்தில் நாங்கள் தலை நிமிர்ந்து நாங்கள் பெருமையோடு கூட எங்கள் இயேசு எங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்ற அளவுக்கு நாத்தான்வேலை போல நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.